நம்ம நாகங்களை ஏன் வழிபடுறோம், நாகங்களுக்கு உண்டான சிறப்புகள் என்ன, நாகங்களை வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இது எல்லாமே இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமி சிறப்பு நாளில் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கருட பஞ்சமிக்கு முன்னாள் சதுர்த்தி திதி வர நாள் தான் நாக சதுர்த்தி நாளாகும். பார்க்கடலிருந்து வெளிவந்த ஆழகால விஷயத்தை சிவபெருமான் உண்ட தினமாக இந்த நாள் கருதப்படுது. இந்த நாளில் நம்ம அஷ்ட நாகங்களை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. நம்ம இந்து சமய வழிபாட்டில் நாகர் எனப்படுவது பாம்பு மட்டும் இல்லை, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் புராண கதைகள்ல சொல்லியிருக்காங்க. பார்க்கடலை கடையறதுக்கு பயன்படுத்தியதும் பாம்பு தான். அது மூலியமா தான் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற்றாங்க. நாகம் மகாவிஷ்ணுவிற்கு படுக்கையாகவும் சிம்மாசனமாகவும் இருப்பது போல கருடன் வாகனமாக இருக்கிறார். நாகத்தை அடக்கி ஆளக்கூடியவராக கருடன் இருக்கிறார். நாம இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, முற்பிறவியில ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சர்ப்ப ஹத்தியாதி தோஷங்களை தீர்த்து சத்புத்திர பிராப்தி கிடைக்க இந்த விரதங்களை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நாக தோஷத்திற்காக இந்த நாள்ல நம்ம நாக கற்களை வழிபடுதல், புற்றுக்கு பால் ஊற்றுதல் போன்ற சடங்குகளை தாராளமா செய்யலாம். ராகு கேது தோஷங்கள்னால திருமணம் நடக்காதவர்கள், குழந்தை பாக்கம் இல்லாதவர்கள் நாகங்களை வழிபடுறது, நாக சிலைகளுக்கு புது துணி கட்டி பாலபிஷேகம் செஞ்சு நாகங்கள்ல வழிபடுறது நம்ம வாழ்க்கையில பல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் தரும். நம்ம ஏன் நாக சதுர்த்தி கும்பிடணும்னு பாத்தீங்கன்னா, நாகரை பூஜித்தால் கை மேல பலன் கிடைக்கும். நம்ம அம்மன் ஆனாலும் சரி, இல்ல பெருமாள் ஆனாலும் சரி, சிவன் ஆனாலும் சரி, இல்ல முருகர்கிட்டனாலும் பாத்தீங்கன்னா பாம்பு எல்லா தெய்வங்கள்கிட்டயுமே இடம்பெற்றிருக்கும். நாகத்துக்கே இருந்த சாபத்தை போக்குற நாள் இந்த நாக சதுர்த்தி. தாயின் பேச்சை கேட்காத நாகங்கள் தீயிலிட்டு அழியும் சொல்லிட்டு தாயே சாபம் கொடுத்துட்டாங்க. அந்த சாபம் விமோச்சனம் அடைந்து நாகங்களை வழிபட்டு நன்மை அடைந்த நாள் இந்த நாக சதுர்த்தி நாள். நாகத்தோட விஷத்தினால உயிரிழந்தவர் பார்வதி தேவியோட அருளை பெற்று உயிர்ப்பித்த நாளும் இந்த நாக சதுர்த்தி நாள் தான். பெருமாளை தாங்கும் பாக்கியம் பெற்ற கருடன் தனது தாயை அடிமை தளத்திலிருந்து மீட்ட நாள் என்பதால் நம்ம கிட்ட இருக்கிற வறுமை, கஷ்டம், கவலை இது எல்லாமே நீங்கி இன்பமான வாழ்க்கை வாழ்றதுக்கு இது ஒரு சிறந்த நாளா இருக்கும். நாகரை வழிபடுங்க, வாழ்க்கையை மாத்துங்க. நம்ம நாக சதுர்த்திக்கு எங்க வழிபடுறோமோ அதே இடத்துல எப்படி வழிபட்டோமோ அதே மாதிரி மறுநாளும் கருட பஞ்சமி அன்னைக்கும் வழிபடணும். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த வழிபாடு. நாக சதுர்த்தி விரதத்தோட பலன்கள் பார்த்தீங்கன்னா, நாக தோஷம் நீங்கும், திருமண தாமதம் நீங்கும், நல்ல வரன் அமையும், சந்தான பாக்கியம் கிடைக்கும், வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும், திடீர் பிரச்சனைகள், பயம், மன அழுத்தம் குறையும். இந்த நாள்ல நம்ம நாக சிலைகள் வழிபாடு, நாகத்துடன் கூடிய அம்மன் வழிபாட்டையும் செய்யறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கருட பஞ்சமிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமாள் அல்லது கருட பகவானுடன் இருக்கும் பெருமாளின் படம் வச்சு வழிபடலாம், இல்லை சிலைகளுக்கு வழிபடலாம். அந்த நாளில் நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு பித்ரு தோஷம் நீங்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நோய் கடன் துன்பங்கள் குறையும், பகை விரோதங்கள் விலகும், சகல ஜென்ம பாவங்களும் நீங்கி சகல ஆரோக்கியமும் கிடைக்கும். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது, எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.